கதை. அவ்வளவு பெருச்சிருக்குமா? சொந்த ஊர் நெடுமுடியான் எல்லாம் ஆட்ட முடிஞ்சு போச்சு. எல்லாம் பெங்களூருக்கு வேலைக்கு போறாங்க. எல்லாம் பெங்களூர் பணிக்கு போறாங்க. ஆமா, எல்லாம் சம்பாதிக்க போறாங்க. எனக்கு ஒரு ஆசை, நாமளும் பெங்களூர் போக வேண்டும். நாமளும் சம்பாதிப்போம். நல்லபடியா சம்பாதிப்போம். ஆம்பளை இல்லையா? இல்ல, ஒண்ணுமே பொட்ட பையன். ஆம்பளை தானே பையன், கம்யூனிட்டி பையன். அதான் கிளம்புறேன். பெங்களூருக்கு போய் நல்லபடியா சம்பாதிச்சு ஊர்ல முன்னேறணும். வீட்டை கட்டணும், நிலத்தை வாங்கணும். ஆமா, அப்படி ஒரு ஆசை. நம்ம பண்ருட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நேரா பெங்களூருக்கு பஸ் ஏறணும். துரு பஸ் ஏத்து. ஆமா, ரோட்டு மேலே போகுதா? ரோட்டு மேலே போகுது. என்னது பஸ் ரோட்டு மேல போல கொல்லிக்காட்டுல பூந்து வச்சு போகுது. என்னடா கம்யூனிட்டி பையா, என்னடா இங்க இருந்து போனேன் பெங்களூர்ல போயிட்டு இறங்கிட்டேன். அங்க போய் சிட்டி மார்க்கெட்ல போய் இறங்குறேன். மார்க்கெட்ல இறங்கணும்னு அதான் பஸ் ஸ்டாண்டா? ஆமா, பஸ் ஸ்டாண்டு. எனக்கு மெஜஸ்டிக் போக வழி தெரியல. ஏன்னா அந்த ஊருக்கு நான் புதுசு, அந்த வழி தெரியவில்லை. கனடா தெரிஞ்சு வருகிறார். அப்படின்னா பெங்களூர் பாச அங்க வரார். ஐயா, நான் பெங்களூருக்கு புதுசு மார்க்கெட் இறங்கிட்டேன். எனக்கு மெஜஸ்டிக் போக வழி தெரியல. எப்படிங்க போகணும், எப்படி போகணும்னு அப்படின்னு கேக்குறேன். அவர் பெங்களூர் பாஷையில சொல்றாரு. தம்பி, அள்ளி ஓகே அது என்னது அள்ளி ஓகே? இது பெங்களூர் பாஷை. இல்ல, இல்லி ஓகே இக்கடி ஓகேடான்றாரு. என்னடா இப்பதான் முத சம்பாதிக்க வந்தோம், நம்மளுக்கு வந்த உடனே இந்த வேலை வைக்கிறானே, இனிமேல் இங்க இருக்கக்கூடாது. அங்க இருந்து பாம்பே போறேன். ஆமா, அங்க இருக்கக்கூடாது. பாம்பே போறேன். பாம்பேல எப்படி போறேன்? திருட்டு ரயில் ஏறி போறேன். ஐயா, நான் திருட்டுப்படியா போறேன். ஐயா, அவனுக்கு அந்த வேலை யாரா சாட்சி கூடாது? சாட்சி கூடாது அவனுக்கு கேங்கிற காசம் பாம்பே போறேன். பாம்பேல போயிட்டு பெரிய ஏரியா தாதர் போய் இறங்கிட்டேன். நம்ம வீட்டுக்கு போய் வழி தெரியல. அங்க ஒருத்தர் இந்தி தெரிஞ்சு வராரு. ஐயா, நான் பாம்பேக்கு புதுசு, தாதர் இறங்கிட்டேன், எனக்கு வீட்டுக்கு போய் வழி தெரியல. அவர் சொன்ன உடனே அவர் இந்துல வயசு சொல்றாரு. தம்பி, அந்த சாவு அங்க போய் சாவுடான்றாரு. என்னடா பெங்களூருக்கு போன அந்த வேலை வச்சா, அங்கிருந்து பாம்பே வந்தோம், இந்த வேலை சாவு அடிச்சு பாடி கட்டி வீடு அனுப்பிச்சிருவான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல தலை சிறந்த நகரம். அது என்ன ஊரு? அதுதான் சென்னை மாநகர். சென்னை மாநகர்னா மெட்ராஸ். ஆமா, அங்கிருந்து நுனி மெட்ராஸ் இறங்குறேன். நுனி மெட்ராஸ் தாம்பரத்துல இறங்கி எனக்கு பல்லவரம் போக வழி தெரியல. ஒரு தமிழ் தெரிஞ்சு அவர் வராரு. ஆமா, மூக்குக்கு மீசை வச்சுக்கிட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு வராரா? இல்ல, புடவை கட்டி வராரு. மூக்குக்கு மீசை வச்சுக்கிட்டு சிகரெட் போது வாயாலே விடுறாரு. அப்புறம் சூத்தாலே போகும். அவரு வந்தாரு. ஐயா, நான் மெட்ராஸுக்கு புதுசு, தாம்பரம் இறங்கிட்டேன், எனக்கு பல்லவரம் போக வழி தெரியல. சொன்ன உடனே அவன் தமிழ் வயசு சொல்றான். ரைட்ல போய் லெப்ட்ல போடா. யார கேக்குற? ஐயா, இது வந்து மெட்ராஸ் பாசை. அவனை கேக்குற? இன்னைக்கு எடுத்துக்கு மெட்ராஸ்ல சம்பாதிக்கிறான் ஒரு பூர்வீக சொத்து. அவன் மாட்டு அவன் வேலையில அவன் பாப்பான். நம்ம கிராமத்துல சம்பாதிக்க போனா ஓடுற மாதிரி இருக்கு. கொல்ற தூக்கிட்டு அவனை போய் பாரு, நல்லா ஒரு பேண்ட் வாங்கி போட்டுக்குவான். பொம்பளை மாரி 2 பக்கம் காது குத்திக்குவான். அவனை போய் வழி கேட்டு போறான். ஐயா, நான் பாட்டு மெட்ராஸ் இறங்கிட்டேன், எப்படிங்க வழி? கிண்டிக்கு போகணும். டேய், உமா பிளேட் போடுறோம் மாத்தா போடா. டேய், யாருங்க அம்மா பேர் எவ்வளவு தெரியுமானே? போடாங்க அம்மா. டேய், போடா. போடா. அது போடன கையில அப்படி கேக்குது. கண்டிப்பா ஒண்ணு போற பாரு. ஹாய் பச்சா. வந்த பாரு.